அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயிலில் நீதிமன்றம் நிராகரித்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் என்ன பேசினாலும் எல்லாமே பார்த்துருக்கீங்க. அவர் என்ன மாதிரியான அவதூறாக முதல்வருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் மற்ற எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் அவர் இந்த மாதிரியான வாய்க்கொழுப்பில் தேவையில்லாமல் அவதூறாக எவ்வளோ மோசமாக இது அவங்க கலைஞர் கருணாநிதி காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது. ஏதாவது குடும்பத்தினர் பற்றி பேசுறது, ஏதாவது கேவலமாக பேசுறது, இது மாதிரி அந்த அந்த காலத்துல கருணாநிதி காலத்துல இப்படி தான் அவங்களுடைய வழக்கு, திமுக வழக்கு தனிப்பட்ட முறையில் மோசமாக விமர்சனம். ஸோ அவருடைய ஆன்டிசிபேட்டரி பெயிலில் முன்ஜாமீன் ரத்து செய்வதன் அடிப்படையில் இன்றைக்கி காவல்துறை அது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான். முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் கைது செய்யப்பட்டால் நீங்கள் அவங்க பெயில் போடணும். இது நார்மல் நடைமுறை தான். ஸோ அதற்காக அவர் பேசியதற்கு வழக்கு போடாமல் இருக்க முடியும். ஸோ அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கி தோல்வி பயத்தில் எல்லா திமுகவும் இதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லோரும் பேசியிருக்காங்க. நடந்த காலகட்டங்கள்லாம் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நடக்கும்போது திமுகவினர் அவங்களுக்கு வசதியாக அவங்க ஏரியாவில் இருக்கிற புதிதாக அதிமுக அமைச்சர்கள் யாரையாவது முடிச்சு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இந்த காலங்களில் இவங்க நடந்துச்சு. இந்த ஆட்சியில் அண்ணன் விஜய் தலைமையிலான முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சால் வழக்கு, தப்பு செஞ்சால் வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தால் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட் பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயும் ஊழல் கிடையாது, எதுலேயும் ஊழல் கிடையாது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதில் சொல்லியிருக்காரு, அவரை ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்கள் தமிழக வெற்றிக்காரர்கள் என்றைக்கு சேர்த்துக்கணும். ஸோ அவர் அது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான ஒரு இன்றைக்கி தென் தமிழகத்தில் அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணனால் அங்கே 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குண்டம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளோ கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிக்கு சேர்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதை திசை திருப்புறாதான். அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் பெருசாக திசை திருப்புறதை நினச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செய்யணும். அவரெல்லாம் ராஜினாமா இல்லை, அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அந்த விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றிக்காரர்கள் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா இந்த மாதிரி தோல்வி பயத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் மேலேயும் ஏதாவது வழக்குகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இருந்துச்சு, அதனால் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும். ஸோ சட்டப்பூர்வமாக ஆதாரம் இருந்தால் அது வழக்குகள் நடக்கும். அதில் போய் அந்த வழக்குகள் சார்ஜ் ஃபைல் பண்ணுவோம், நடக்கும். நீங்கள் பழைய காலங்களில் என்ன அந்தந்த முந்தைய ஆட்சி காலத்தில் வந்தோடனே வீரவசமாக பேசுவாங்க. பேசிட்டு வழக்குகள் எதுவும் பதிவு செய்ய மாட்டாங்க. அதுக்கான ஏதாவது செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு ஒதுக்கிப்பாங்க. அந்த ஆட்சி அந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே நடக்கும். யாராக இருந்தாலும் தவறு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்பூர்வமாக என்ன நடக்குமோ கண்டிப்பாக நடக்கும். அதை யாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இவரோட குதிரை பேரம் செஞ்சாருங்கன்னு நாங்கள் சாட்சியத்தோடு சொல்லியிருக்கோம். ஆதாரத்தோடு எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் அவரை கூப்பிட்டு பேரம் பேசினதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எங்கள் சைடு இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் யாரிடமாவது கூப்பிட்டு யாரையாவது பேசி நாங்கள் வாங்கன்னு சொன்னோமோ அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கான நம்பர்ஸ் இருக்குது. நாங்கள் தான் திரும்ப சொல்கிறோமே. இன்று நாளும் நாங்கள் தேர்தலை சந்திக்க 100% தயார். நாங்கள் யாருக்கும் பயப்படுவோம். மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்க்குறோம். வேறு யாருக்கும் பயப்படுவோம். இந்த ஸ்டாலினோ யாருக்கும் பயந்துலாம் இங்கே வேலை செய்யணும். நாங்கள் எங்களுடைய தலைவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷமாக அவருக்கு அழுத்தத்துக்கு மேலேயே வந்துட போகுது. 2 வருஷமாக எல்லா அழுத்தத்தையும் தாங்கி எந்த இடத்துல 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணது. ஒரு இடத்துல கூட எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. அவருடைய பாலிசிலையும் சரி, அவருடைய ஸ்டாண்ட்லையும் சரி. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் திமுகவில் என்ன தவறு செஞ்சாலும் அந்த தவறுக்கான வழக்குகள் கண்டிப்பாக வரும். இதில் நாங்களும் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா வாய்ப்பு இல்லை. நாங்கள் எந்த விதமான அந்த மாதிரியான தவறான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் அவர் யாரையும் காட்டில் ஏறுறப்ப ஒரு பதட்டத்தில் ஏற்கனவே அவங்க ஆட்சி காலத்திலே அவரை ஒரு அமைச்சராக இருந்தவரே கைது செய்யப்பட்டப்போ பேண்ட்லேயே யூரின் போனவங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அமைச்சராக இருந்திருக்கு. இன்றைக்கி பதட்டத்தில் ஏறுறப்ப அவர் யாரோ ரிசைன் பண்ண சொன்னாங்க. யாருன்னு ஆதாரத்தோடு சொல்ல சொன்னாங்க. அவரை யார் ரிசைன் பண்ணி நீங்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் சேர சொன்னாங்க ஆதாரத்தோடு சொல்ல கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது 1% உண்மை இருந்தாலும் அவர் சொல்வதே நாங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் பல பேர் தலைமுறைவாக வெளியில் இருக்காங்க. இவர்கள் செய்த தவறுக்கு
ஆனால் வழக்குன்னு முதலியே நாங்கள் எந்த விதத்துலையும் எந்த விதத்துலையும் பழி வாங்கவோ ஜோடிக்கவோ இல்லை. அதுக்கான அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. எங்களுடைய தலைவர் முன்னால் அண்ணன் விஜய் முன்னால் இவர்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. மக்கள் விரோத செயல், மக்களுக்கு எதிரான செயல், மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ ஊரை கொள்ளையடித்து ஒரு குடும்பத்தை வளர்த்த நபர்கள் இன்னைக்கு மக்களுடைய முழு ஆதரவோடு இருக்கிற எங்கள் தலைவர் முன்னால் இவர் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா மக்களுக்காக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தலைமைச் செயலகத்துலேருந்து முழு நேரம் பணியாற்றிருக்கிற முதல்வருக்கு, மக்களுக்காக மட்டும் வேலை செஞ்சுருக்க முதல்வருக்கு, மக்களுடைய உண்மையான முதல்வராக இருக்கிற ஒருத்தருக்கு இவர்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இவர்களை பழி வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாம் சும்மா வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அதற்கான பதில் தான்.